அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சாம்பாரும் அப்பளமும் வச்சு நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் அப்பா வந்து தூங்கிட்டு இருந்தார். ஸோ அவர் தாத்தா டெத் ஆனதுலேருந்தே தூக்கமே இல்லை. இப்போ தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு காஃபி போட்டுட்டு அப்பா அம்மாவுக்கு வந்து டீ போட்டு கொடுத்துட்டேன். கோயிலுக்கு போயிட்டு வந்த ட்ரெஸ் துருவனோடதே நிறையா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கையோட மடிச்சும் வச்சுட்டேன். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் முடியும் அப்படிங்கிறனால. அம்மா வந்து போண்டா கேட்டிருந்தாங்க. ஸோ போண்டா சுட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் அதை ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அம்மா வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பிரியாணி செஞ்சுருந்தாங்க. ஸோ 2க்குமே காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டேன். ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் நானும் அவரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு, அதுக்கப்புறம் தம்பியும் ஹஸ்பண்டும் விளையாடுறதுக்கு போயிட்டாங்க. விளையாட்டுன்னா அவன் அவன் ஃபோன் கேட்பான். என் ஹஸ்பண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ அவனுக்கு வந்து கோவம் வந்துடும். இப்போவே எவ்வளோ கோவம் வருது அவனுக்கு. ஸோ அன்றைக்கி டே அப்படி தான் போச்சு. பாய்.